ஹலோ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க போன்ல நியூஸ்கள் பார்த்து கொண்டிருக்கிறப்ப அங்கே எலெக்ஷன் நியூஸ் இருக்குது இந்தியாவில் கன பிரச்சனைகள் நடக்குது ஒன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது தெரியாது ஜனவரி மாதம் அது ஒவ்வொரு வருஷம் தானே நடக்கும் ஃபேஸ்புக்கோட இருந்தால் அங்கே தெரிய போகுது படிக்க புத்தகம் தூக்கினீங்களோ இல்லையே இங்கே வந்தோடனே ஃபேஸ்புக் அதை மட்டும் தூக்குங்க வேற ஒன்றும் தெரியாது பள்ளிக்கூடம் போவாட்டி ஃபேஸ்புக்கு என்னது போக தெரியும் என்னென்று போக தெரியுமோ அது கை தண்டை வாட்டில் போகும் கை போட்டா என்னண்டு அதுல இருக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியும் வாசிக்க போனமே அது என்னன்னு தெரியாது எனக்கு இது போகுது நான் முந்தி புத்தகம் தூக்கினா தெரியாது யாரை பார்த்தாலும் ஏன்னா தெரியல கேட்டு பார்க்கணும் என்னண்டு சரி விஷயத்துக்கு இந்த இன்ஜூரியே கால் மேலாது கை மேலாது வருத்தங்கள் அதை பற்றித்தான் எனக்குத்தான் உடம்பு வைக்குதுலயே வச்சுட்டு வைக்குது உடம்பு வைக்குதா சரி ஒரு கழிவு என்ன சாப்பாடுகள் வந்து என்னென்ன சாப்பாடு சாப்பிடுறீங்க சோறு புட்டு இடியப்பம் தோசை இட்லி என்னதான் நம்மள சாப்பாடு தான் ஸ்ரீலங்கா சாப்பாடுகள் அது நல்ல சாப்பாடு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறது என்ன வேலை சாப்பிட்டு படுக்கிறதானே வேலைக்கு போனா சரி இல்லையண்டா படுக்கிறதானே சரி ஒரு என்ன ஒரு கழிவு இருக்கிறோம் என்ன சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க 2 மணி தேவலும் செல்லும் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் காணும் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட முடிஞ்சிடும் அதே கூலி போச்சு அது கூட 15 நிமிஷம் கூட 10 நிமிஷம் காணும் ஆடுமாடு சாப்பிட்ற மாதிரி படப்படாது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்து இதை மீக்குது நாங்கள் மீக்குறோம் அது இயற்கையா பழகிட்டோம் நாங்கள் அம்மா அப்பாக்களோட இருக்கீங்க டக்கண்டு கோப்பையில ஓட்டாச்சா டக்கண்டு 10 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறோம் விட்டுட்டு டக்கண்டு இது இஞ்ச குயிக்கா இன்னும் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறதுக்காக டக்கண்டு சாப்பிட்டு நின்றுலாம் சாப்பிடுவோம் நடந்து சாப்பிடுவோம் இந்த ஐரோப்பிய நாடுல இருக்கிறீங்க வெள்ளக்காரன் சமைக்கிறதுக்கு 10 நிமிஷம் செலவழிக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவன் 2 மணித்தியாலும் மேசையில செலவழிக்கலாம் நாங்கள் 2 மணித்தியாலும் சமைக்கிறதுக்கு செலவழிச்சு போட்டு 10 நிமிஷத்துல புளிஞ்சு போட்டு போறோம் அது எல்லாமே இயற்கையா வந்திருந்தால் அப்படி செய்யலாம் இனித்தான் பார்த்து பழகணும் நாங்க விளங்காது ஒரு அளவுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன இருக்கிறோம் இருக்கிறோம் நீங்க நிக்கிறீங்க உடம்பு நிறைய பிரச்சனையா இருக்கான் உடம்பு நிறைய சாப்பாடு சரி வருது என்னத்துக்கு இல்லாம கிடக்கு சாப்பாடு சரி வருது இல்லையா சாப்பாட்டாக இல்லாம கிடக்கும் நடக்க இல்லாம கிடக்கும் எல்லாம் மொத்த பூஜ்யத்துக்கு இல்லாம கிடக்கும் எல்லாம் தான் நடக்க இல்லாம இருக்கு சாப்பிட இல்லாம இருக்கு சாப்பிட இல்லாம கிடக்கு இருந்தா விளம்பு இல்லாதான் விளம்பினா இருக்கிறாங்க அப்போ ஒண்ணு எங்களோட நடுவில் அப்படி எறியணும் மொத்தத்துல வருத்தங்கற்பன்னு வரும் இப்ப அண்ணன் சொன்னது நான் கேட்டது இங்க வந்து எங்களுடைய ஆக்கள் என்ன கேட்டா கண்ட நின்றது எல்லாத்தையும் வேண்டி ஒட்டி அவியண்டு அவிச்சு போட்டு அதுல இருக்கிற சத்தெல்லாம் தண்ணியோட போடும் இல்லையோ சாப்பிட்றதும் என்ன உள்ள வீடு எல்லாத்தையும் பண்றது உள்ள கிரடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓடி 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 வேலை செய்யறது ஒரு ஓய்வு இல்லை வீட்டுல பிள்ளைகளோட சந்தோஷமா கரைக்கிறது இல்லை அங்க பார்த்தா வீட்டுல கொண்டாட்டத்துக்கு போனாலும் அங்கே ஒழுங்கா நிக்கிறது இல்லை அங்க 2 கொண்டு நப்பினம் வீட்டை கடன் வந்துட்டானோ வீட்டை கரடி வந்துட்டுதோ என்று ஒரே யோசனை நிம்மதி இல்லை வேலைக்கு போறீங்க உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு உதவு நீங்க வேலையை போத்தானே மேடம் உங்களோட செலவுக்கே வேலையை போத்தானே வீட்டை நீங்க பாருங்க சும்மா ரோட்ல வந்து கதை கேட்க இந்த கொண்டு என்ன நிக்கிறீங்க வேலையை போத்தானே வெளிநாட்டுல இப்படியே இருக்கணும் வந்து வேலைக்கு போறது சாப்பிடுறது படுக்கிறது இல்ல அது வாழ்க்கை இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் நல்ல விஷயங்களை பார்க்கலாம் இல்லாட்டி வெளியில போட்டு எந்த நேரமும் பூனை குட்டி அனுப்புறதும் ஆனை குட்டி அனுப்புறதும் இந்த படங்கள் இப்ப அன்னைக்கு எனக்கு அனுப்பி விட்டாமா யாரும் ஒன்று நினைச்சாங்க என்ன போய் விட அது ஒன்று இப்படி கையை காட்டி கொண்டு நான் நினைக்கிறேன் தண்டவாளத்துல நின்று இந்த ரெயின் போறதுக்கு காட்டுற மாதிரி எத்தனை விளையாட்டுகள் நல்ல விஷயம் அதெல்லாம் செய்யணும் அப்ப அதுகளை செய்யணும் என்னன்னு கேட்டால் அண்ணன் சௌரன் நீங்க சொன்னது மாதிரி சில விஷயங்களை வந்து நல்லதை பார்க்கும் விளங்குது எங்களுடைய ஆக்கள் ரோட்டு வழியா உங்களா சாமான்களே மாட்டி கடை கொண்டு போவ பின்னால வந்து அறுத்து போட்டாங்கன்னு பேருக்கு கஷ்டப்படக்கூடாது கடவுள் இருக்கிறார் வெள்ளக்காரன் வந்து அக்கோல வந்து மருந்தா பாவிக்கிறான் எங்கடையாக்கள் அப்படி இல்லையா ஒரு போத்துல வச்சு அதை விளங்கி போட்டு
கவுண்ட் கிடக்குது சாப்பிட இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமோ இதை சொன்னால் சிரிப்பியல் இவான் சௌகரின் புரிஜனுக்கு ஆள் நல்ல ஜிமிக்கா நல்ல கிறுக்கா அடிப்பேன். இவாவுக்கு பின்னால முன்னால தெரிஞ்சு காரப்பழகுன்னு சொல்லி இவாவை காரப்பழகி போட்டு அவருக்கு நல்ல சந்தோஷம். அது எனக்கு சொன்னார், அட இந்திரன் எந்த மனசுக்கெல்லாம் கார் பழகி போடணும். இது என்னடாப்பா இது பெரிய சந்தோஷப்படுறான்னு பார்த்தா ஏன் தெரியுமா, பாட்டியல் கொண்டாட்டத்துக்கு போனால் அவர் புல்லா அடிச்சு போட்டு படுத்துருக்கார். இவாதான் டக்கண்டு உங்களைதான் சொல்றேன். பிறகு காரத்தை தூக்கி போட்டுக்கொண்டு இவாதான் ஓடிக்கொண்டு வாருது. அதுக்குத்தான் இவியோட பழக்கம் கார் பழகின பழக்கத்துல தெரியும். 4 பேருக்கு நீங்க எல்லாம் அடிச்சு ரோட்ல வளர்க்கணும். அது கலவல ஸ்ரீலங்கால செஞ்சு ஓடுறதான் அப்படி இங்க படிச்சு என்னன்னு கேட்டா பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம். என்னன்னு கேட்டா நாங்கள் எந்த நாட்டில இருந்தாலும் என்ன அண்ணே ஓமோ இல்லையோ எங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் இருக்குது. அளவுக்கு மீசி இப்ப 1000 ரூபாய் சம்பளம் எடுத்து போட்டு 2000 ரூபாய் புரடி கட்டக்கூடிய அளவுக்கு 2000 ரூபாய்க்கு நாங்க கட்டக்கூடிய அளவுக்கு வீட்டை பண்ணக்கூடாது. வேண்டுனால் அதுக்கு ஒரு 15 பேரை வீட்டுக்க போட்ட உடனே வீட்டுல பல பிரச்சனை. அவங்களுக்கு வீட்டுக்காரனை போட்ட உடனே அவன் சமைக்க மாட்டான், அது காட்ட மாட்டான். மற்றது நீங்கள் செய்யறோம் அடாத்தான பேர் என்னன்னு கேட்டால் ஒரு 15 பேரை வீட்டுக்க போட்டுட்டு இவே கொண்டு வந்து வைக்கிறதான் சமைக்கும் விளங்கு. இவே எங்கே போனால் டெலிபோன் அடிச்சு சொல்லிக்கணும், தம்பி இன்றைக்கு நாங்க நிச்சயம் நிற்க மாட்டோம், இன்றைக்கு நீங்கள்லாம் சமையல் பொடிகளுக்கு சோறும் இல்ல கரையில் கையில் கேட்டா நீங்க சமரி காய் பண்றீங்க, நீங்களே சமைச்சு கொடுக்கணும். அப்படி ஆக்கள் மட்டும்தான் வெளியில இருக்கிற முடிய மற்ற சாமான் முழுக்க பிரிக்கோல ஆக்கள் மட்டும்தான் பிரிக்கோயில இங்கே அப்படித்தான் வெளிநாடு சமைச்சு சாப்பிடுங்க. கோழி அடைச்ச மாதிரி அடைக்கவும். மற்றது சொல்ற குரணைக்காய் நாங்கள் தான் எங்களுக்கு வருத்தத்தை தர்றோம். நீங்க சொன்னீங்க விலைகளை காய் போட்டோம்னா உள்ள வருத்தம் உண்டு. முதல்ல வெளிநாடுகள்ல கொஞ்சம் கைய காலையாட்டி வேலை செய்வோம். ஒரு கரட்டு எடுத்து ஒரு நாள் முத்தாலும் சிங்கி 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 சிங்கின்னு செய்கிறது. மற்றது இங்கே எல்லாம் கண்டுபிடிக்க சிக்கி 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 சரி போயினுண்டா கண்டு தெரியும் சமைச்சு போடு போயினும் உடனே ஓடி எறியணும் டக்குன்னு ஓடி வரணும் வேலையை போடுறது வேலையை போடுறது அதான் டக்குன்னு சமைச்சு போடு டக்குன்னு ஓடி வரணும் யார் போற வேலை அங்க என்ன வேலை வீரகுணி இந்த குணி என்ன பேர் நண்டு பேரு யாருக்கு சொல்லு இப்படி போறோம். என்னன்னு கேட்டாலம்மா வெளிநாடுகள்ல வந்து கொஞ்சம் அவதானங்கள் தேவை இல்லைன்னா அவதானங்கள் தேவை. ரொம்ப அவதானமா பிள்ளைகளோட குடும்பங்களோட சொந்தங்களோட நண்பர்களோட மற்றது பழகுறதை பயமா சத்தியமா சொன்னேன். என்னது பயமா 2 நாள் பழகினோன்னு உடனே காய் கேட்கறாங்க, மாறி கொடுத்தவொடனே அப்படியே போறாங்க. நீங்க நல்லவனாக பாக்குறது மனசு நல்ல உதவி செய்யக்கூடிய மனசா இருக்கா இல்லாட்டி அந்த உங்களுக்கு அந்த மற்றவைக்கு 1 ரூபா கொடுக்காம வாழ்றாக்கள் இருக்குன்னு அதே காய் போகுது. அதுக்குதான் சில பேர் அப்படின்னு கேட்டு பாப்பேன்னா கெட்டவையும் இருக்குன்னா நல்லவையும் இருக்குன்னு அதுக்காக எல்லாரையும் காசு கேட்கிறவன்ன்றதை சொல்லிவிடாது. சில பேர் சும்மா கேட்டு பாப்பேன் சும்மா கேட்டு பாப்பேன் ஏன் சும்மா கொண்டு கேட்டு பார்த்தேன். அது எனக்கு தெரியாது பேசல பார்த்துட்டு இப்ப எல்லாரும் இந்த கதை கேட்க பாப்பா சேப்பாபு என்ன உழுக்கு கதை கேட்கல என்னன்னு கேட்டால் உண்மையா சில நேரங்கள் இப்படி இருந்து ஒரு கொஞ்ச நேரம் கதைக்கிறதே பெரிய சந்தோஷம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வென்றாலும் வாடி நின்றார் ஓடுவதில்லை. உதங்க வாடுறது வாடின பூஜனிக்காய் முழு பூஜனிக்காய் மாதிரி கிடக்கு உதங்க வாடுறது. வாடி நின்றார் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் யாருக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன்
இங்க சவரம் என்னன்னு கேட்டா ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு கொப்பி வேணும் ஐயா எங்கட வருத்தத்தை கேட்டு அவ்வளவு வருத்தம் இருக்கு. ஓ டாக்டர் வெள்ள பேப்பர் இந்த போல்ஸ்கள் இருக்கு அது கிரிசுகள் இல்லாம தேஞ்சு என்ன பிரச்சனை இவா கேட்கவே சொன்னா பொறுத்த இடங்கள்ல நீங்க போக கூடாது. இதுக்குள்ள 2 தகடு வச்சுக்கிடாது. போனவுன்னா காந்த உள்ள இடத்துக்கு இழுத்து போடும். அவதானமா இருக்கணும். அது தகவல் இல்லை இவருக்கு சொல்ல தெரியாது. அதுக்கு பிளாக் வச்சு விழுந்து நீங்கள் சந்தேகமா இருந்து கதை நம்பர் சாப்பாட்டு முறைய கொஞ்சம் மாத்து. சாப்பிட்டோன்னு படுக்காத. கொஞ்சம் விளம்பி நடந்து திரி. சாப்பிட்டோன்னு படுக்காது. 12 மணிக்கு சாப்பிடுறது இரவு கிளம்பி நடந்து தெரியா ஊர் அதுக்குள்ள நிக்கிறவன் பேர் வருது. அது இந்த கோலத்துல பாக்க நான் படுக்கிறேன். சாப்பிட்டது பிறகு பேஸ்புக் பாப்பேன், செய்தி பாப்பேன், டிவி அந்த முருகப்பெருமான் அந்த என்ன பேர் இந்த முருகனுக்கு செந்தில்குமார் என்ன பேர் திருச்செந்தூரன். அந்த திருச்செந்தூர் லண்டன் முருகா நீயே பார்த்துக்கொள். சாப்பிட்டுட்டு படுக்காது. இந்த பேஸ்புக் பார்க்கிறது நமக்கு நல்ல எக்ஸசைஸ் தானே. தொடரும் வாழ்த்துக்கள்.